வணக்கம். இன்னைக்கு ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க. அந்த பூஜை போட்ட ஒரு படம் 2024 டிசம்பர்ல பேசிட்டு இருக்கேன். 2024 டிசம்பர்ல ஒரு படத்துக்கு பூஜை போட்டாங்கன்னா 2025 மார்ச் மாசமோ ஏப்ரல் மாசமோ அந்த படம் வரணும். ஆனா பெரும்பாலான படங்கள் 1.5 வருடங்கள் கழித்தோ 2 வருடங்கள் கழித்தோ வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராயறதுக்கு பெரிய பெரிய விஷயம் அது. ஆனா ஒரே பாயிண்ட்ல சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான நடிகர்கள் அவங்களுக்கு இருக்கிற பல கோடி ரூபாய்க்கான சம்பளங்களை ஒரே பேமெண்ட்டா கேட்டுறாங்க. அப்படி ஒரே பேமெண்ட்டா கேட்கும்போது வட்டிக்கு வாங்கி தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. அப்படி வட்டிக்குன்னு கட்டிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த கால்ஷீட்டு கூட மொத்தமா தராம இந்த படத்துக்கு ஒரு 20 நாள், அந்த படத்துக்கு ஒரு 20 நாள்னு பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு திடீர்னு கதையில இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமேன்னு படத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டு சேஞ்ச் பண்றது உள்பட பல விஷயங்கள் குளறுபடிகளாவே நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் மொத்தத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காட்சி வாரியா கேமரா எங்க வரணும், கேமரா எங்க நிக்கணும், இந்த டயலாக் பேசும்போது கேமரா எந்த கோணத்துல இருக்கணும்ங்கிறதெல்லாம் ஃபுல் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு படப்பிடிப்புக்கு போனாங்க அந்த காலத்துல. நம்ம பாலச்சந்தர் சார் அப்படி பக்காவா எழுதியிருப்பார். அதை விட முக்கியமா தயாரிப்பாளர் நடிகர்னு பன்முக திறமை கொண்ட கமல்ஹாசன் அவர்கள் ஒரு எல்லாருக்கும் ஃபைல போட்டு இதாயா படம் இந்த வச்சுக்க அப்படின்னு எல்லாருமே கொடுத்துருவாரு. அதுல எந்த இடத்துல க்ளோஸ் அப், எந்த இடத்துல வைட் ஆங்கிள் அப்படின்றது உள்பட ஷாட்டுகள் பிரிச்சே எழுதிப்பார் கமல் சார். இது மாதிரி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அந்த திட்டமிடல் இல்லாததுனால 2024 டிசம்பர் மாசத்துல பூஜை போட்டாங்கன்னாக்க அது 2026 டிசம்பர்ல வர்றதுங்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு. தவிர ஒரு படத்துல 5 பாட்டுனாக்க இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர்கள் ஒரு பாட்டை இசையமைக்கிறதுக்கே குறைந்தபட்சம் 4 மாசம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இசைஞானி இளையராஜா காலத்துல இன்னைக்கு வரைக்கும் இசைஞானி இளையராஜா ஒரு படத்துக்கு உண்டான பாடல்களை ஒரே நாள்ல டியூன் போட்டுறாரு. அடுத்தாப்புல காலையில ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்றாரு, மதியானம் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்றாருங்கிறதெல்லாம் நடக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 1984 இயக்குனர் மணிவண்ணன் அவர் இயக்குனர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த கதாசிரியர் மட்டுமல்ல, அட்டகாசமான டயலாக் எழுதுறவர். அவர் பிரமாதமா டயலாக் எழுதுவார். இதுல அவர் மட்டும் மாறுபட்டவர். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு கடன்னு வசன பேப்பரை எழுதி எழுதி கொடுத்துட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளவு வேகம் உண்டு. அதே போல தயாரிப்பாளராகவும் இருந்தார். ஒரு கட்டத்துல அவர் நடிகராகவும் வந்து கேரக்டர் ரோலு, காமெடி ரோலு, வில்லன் ரோல்னு அவர் எம்.ஆர். ராதாவுடைய இன்னொரு வடிவமா தான் மணிவண்ணன் சார் அவர்களை பார்க்கிறேன். பின்னிருவர் எல்லா கதாபாத்திரத்திலையும். அந்த மணிவண்ணன் சார் பாரதி ராஜா அவர்களுடைய பட்டறையிலிருந்து வந்தவர். பாரதி ராஜா கிட்ட இருந்து எப்படி பாக்யராஜ் சார் வந்தாரோ அதே போல பாரதி ராஜா கிட்ட இருந்து வந்தவர் தான் மணிவண்ணன். பாரதி ராஜா டைரக்ட் பண்ண நிழல்கள் படத்துக்கு கதை வசனம் எழுதியது மணிவண்ணன் தாங்கிறது நம்ம பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதே போல பாரதி ராஜா அவர்களுடைய அலைகள் ஓய்வுதலை திரைப்படத்துக்கும் மணிவண்ணன் அவர்கள் தான் கதை வசனம். அதற்கு பிறகு மணிவண்ணன் 1982 கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படிங்கிற படத்தை எடுத்தார். அதுக்கப்புறமா 83 படம் எடுத்தாரு. இப்ப 84 அவர் ஒரே வருடத்துக்குள்ளார எத்தனை படம் எடுத்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு திட்டமிடல். அந்த ப்ரொடியூசருக்கெல்லாம் வட்டிக்கு காசு கொடுத்தே, மீட்டர் வட்டிக்கு காசு கொடுத்தே பலிகடாவாகாம எப்படியெல்லாம் காபந்து பண்ணினாரு அப்படிங்கிறதான் பார்க்கலாம். 1984 விஜயகாந்தை நாயகனாக வைத்துக்கொண்டு ஜனவரி 1 அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாரு. ஒரு ஆக்ஷன் படம், ஒரு த்ரில்லர் படம். சரி, ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் மணிவண்ணனுக்கு கொடுக்க முடியுமா? கிடையாது. தன்னுடைய முதல் படமான கோபுரங்கள் சாய்வதில்லை படத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு கணவன் இன்னொரு பெண்ணோட காதல் கொண்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான், முதல் கல்யாணத்தை மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டோட கோபுரங்கள் சாய்வதில்லை எடுத்தவர் தான் ஒரு ஆக்ஷன் டிராமாவா, ஆக்ஷன் த்ரில்லரா ஜனவரி 1 திரைப்படத்தை கொடுத்தார். அதே போல ரொம்ப அப்பாவியாகவும் அசமஞ்சமாகவும் இருக்கிற 2 கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு, சிவகுமார் சுலக்ஷனா அப்படிங்கிற கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு முழுக்க ஒரு நகைச்சுவை படமாக குவா வாத்துக்கள் அப்படிங்கிற படத்தை சொல்லுவாங்கல்ல, சரியான வாத்து மடையண்டா நீ அப்படின்னு பாக்யராஜ் படங்கள் எல்லாம் அந்த டயலாக் வரும். இன்ஃபேக்ட் பாக்யராஜ் சட்டை நான் பேட்டி எடுக்கும் போது கேட்டேன், அது என்ன சார் வாத்து மடையா அப்படின்னு. எங்க கோயம்புத்தூர் பக்கம்லாம் இந்த வார்த்தையை சொல்லிதான் திட்டுவோம் முட்டாள்ன்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. தலைப்பவே வச்சிருப்பார் மணிவண்ணன், குவா வாத்துக்கள் அப்படின்னு சொல்லி. சிவகுமார் சுலக்ஷனா உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. இதுவும் 1983 வந்த படம். 83 84 நினைக்கிறேன், ஒரே வருஷத்துல. இதுக்கு அடுத்த கட்டமா அவர் எடுக்கிறாரு
இங்கேயும் ஒரு கங்கை அப்படிங்கிற ஒரு லவ் சப்ஜெக்ட், லவ் ஃபெயிலியர் சப்ஜெக்ட். இந்த படம் தான் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தள்ளி தள்ளி போகுது. அவருக்கு உண்டான ஃபைனான்ஸ் தனிப்பட்ட பிரச்சனை, மணிவண்ணனால பிரச்சனை கிடையாது. அதே சமயத்துல வேற ஒரு படத்துக்கு உண்டான பாடல்களை எல்லாம் இந்த படத்துல அவர் இணைச்சுக்கிறார். அப்படி இணைத்து கொண்டு அவர் படமாக்கிய பாடல் தான் சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே அப்படிங்கிற பாட்டு. அந்த 80களில் இந்த பாட்டு காதலர்களுக்கான மயிலிறகு பாட்டு. காதல் தோல்வியில ஒருத்தர் சிக்கிய மாப்பிள்ள லவ் புட்டுக்குச்சிரா அப்படின்னு சொன்ன பயமுள்ள எல்லாரும் இந்த பாட்டை பாடிட்டு பாட்டு புத்தகத்தை வச்சு மனப்பாடம் பண்ணி காதல் தோல்வியை தேத்திக்கிட்டாங்க இந்த பாட்டை வச்சுக்கிட்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தை எடுக்கிறாரு. இங்கேயும் ஒரு கங்கைன்னு முரளி, தாரா நாயகன் படத்துல கமலுக்கு தங்கை இவங்களா நடிச்சிருப்பாங்களா, தங்கையா அந்த இஸ்லாமியருக்கு மகளா அந்த தாரா உட்பட சந்திரசேகர் உட்பட நடித்திருந்த படம் தான் இங்கேயும் ஒரு கங்கை. சரி, 3 படம் ஆயிடுச்சா? குவா குவா வாத்துக்கள், ஜனவரி 1, அப்புறம் இந்த படம் இங்கேயும் ஒரு கங்கையா. இதற்கு பிறகு மோகனை கதாநாயகனாக வைத்து விஜயகாந்துக்கு ஒரு அட்டகாசமான கேரக்டர் கொடுத்து சத்யராஜை ஒரு வில்லனாக்கி நளினியை ஹீரோவாக்கி 100வது நாள் அப்படின்னு கொடுத்தது நமக்கு மறக்கவே முடியாத ஒரு படம். இந்த 100வது நாள் ஏற்படுத்திய அந்த படத்தினுடைய பிஜிஎம்காகவே நான் 5 தடவை பார்த்திருக்கேன். இசைஞானி இளையராஜா அந்த படத்துக்கு போட்ட பின்னணி இசை அதுவே நான் பார்த்திருக்கேன். 100வது நாள்னாலே நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வருவது கால் கட்டு போட்டுக்கிட்டு முட்டி வரைக்கும் உண்டான கால் கட்டு போட்டுக்கிட்டு விஜயகாந்த் அந்த கிளைமாக்ஸ் கொலையை நிறுத்துவதற்கு பரபரப்போடு செயல்படுகிற அந்த விஷயங்கள். அந்த சிகப்பு ஜர்கின் ஷர்ட்டும் ஒயிட் பேண்ட்டும் மொட்டை தலையும் வட்ட வடிவ கூலிங் கிளாஸுமாக இருக்கிற சத்யராஜ், ஹேண்ட்ஸமாக ஒரு கோடீஸ்வரராக சைலண்டாக இருந்துகிட்டு அத்தனை கொலைகளையும் செய்கிற மோகன் சார்னு இந்த படம் முழுக்க ஒரு பீதியோடைய இருக்கிற நளினியினுடைய கதாபாத்திரம். இது எல்லாம் சேர்த்து 100வது நாள மிக பிரம்மாண்டமான வெற்றி படமாக கொடுத்தது. இதை அடுத்து இதே மோகன், இதே நளினி, இதே சத்யராஜ் வைத்துக்கொண்டு 24 மணி நேரம்னு ஒரு படத்தை அதே வருடத்துல கொடுக்குறார். ஜனவரி 1 அதே வருடம் தான் வருது. குவா குவா வாத்துக்கள் அதே வருடத்துல தான் வருது. இங்கேயும் ஒரு கங்கை அதே வருடத்துல தான் வருது. 24 மணி நேரம் அதே வருடத்துல தான் வருது. 100வது நாள் அதே வருடத்துல தான் வருது. இந்த வருடமும் இந்த 24 மணி நேரமும் 100வது நாள் படமும் தான் சத்யராஜ் சாருடைய கரியர்ல மிக முக்கியமான திருப்பு முனைய ஒரு உயரத்தை அடைய வச்சுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா 100வது நாள் படம் பார்த்து விட்டு சத்யராஜுக்கு ஏகப்பட்ட படங்கள் புக் ஆனிச்சு. அதே போல 24 மணி நேரம் படத்துல சத்யராஜ் நடித்த அந்த கேரக்டர், அந்த படத்துல அவர் பேசுகிற ஒரு டயலாக் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிரபலம். என் கேரக்டரைய புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு அந்த படத்துல அடிக்கடி பேசுகிற அந்த வசனம். இப்படி மணிவண்ணனுக்குள் சத்யராஜுக்குள் மணிவண்ணன் அப்படின்னு அவங்க இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எப்படி பாலச்சந்தர் சாருடைய உடலுக்குள்ளார நாகேஷ் இருக்கிறதாகவும் நாகேஷ் சாருடைய உடலுக்குள்ளார கேபி சார் இருக்கிறதாகவும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது போலதான் இந்த படம். ஆக ஒரே வருடத்துல இத்தனை படங்கள் கொடுத்து குவா குவா வாத்துக்கள் சுமாராக தான் போச்சு. மற்ற எல்லா படங்களுமே மணிவண்ணனுக்கு பெயர் சம்பாதித்து கொடுத்த படங்கள், விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் லாபத்தை தந்த படங்கள். அதனாலதான் மணிவண்ணன் மாதிரியான இயக்குனர்கள் மறைந்து விட்டாலும் கூட அவர்களுடைய திரைப்படங்களின் மூலமா இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், கொண்டாடிட்டே இருக்கோம். வணக்கம்.